கிறிஸ்பியான வாழைப்பூ வடை இப்படி ஈவினிங் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா யம்மியா டேஸ்டியா ஒரு வாழைப்பூவில் உள்ள அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்கு வந்து உள்ள சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிருக்கிறேன். 4 மணி நேரம் கழிச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி தேவையே கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணி வடிகட்ட முடியுமோ தண்ணியை வடிகட்டிடுங்க. அண்ட் வாழைப்பூவை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுமோ கீழே வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழைப்பூவை வந்து மோர்த்தல்ல இருந்து நல்லா கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் ஜாரில் வத்தல், சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு நம்ம கைப்பிடி தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு அண்ட் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால வாய்வு, ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு சப்ஸ்டியூட்டை நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதோட அந்த எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி வெங்காயம் அண்ட் வாழைப்பூ வெட்டினதையும் ஆட் செஞ்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு கையில் தட்ட வரும். இது எல்லாத்தையுமே நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். ஒருவேளை உங்களுடைய வாழைப்பூ வடை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரிசி மாவு உங்களுக்கு தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.